பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஓய்வு நாள் காலை வேளையிலையும் சற்று நேர தியானத்திற்காக ஒரு வேத பகுதியை வாசிப்போம். 147 சங்கீதம், அதனுடைய 10-11 வசனங்கள். அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். Psalms 147 verse 10 and 11. His pleasure is not in the strength of the horse, nor his delight in the legs of the warrior. The Lord delights in those who fear him, who put their hope in his unfailing love. Amen. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் யார் மேல் பிரியமாயிருக்கிறார், யார் மேல் பிரியமாயிரார் என்று 2 ஆலோசனைகளை இந்த வசனத்திலிருந்து நமக்கு பார்க்க முடிகிறது. முதல் பகுதியில் வாசிக்கிறோம் 10ஆம் வசனத்திலே, அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார். தேவனுடைய விருப்பம் உலகம் பிரகாரமாக மனுஷர் விரும்புகிறபடி ஒரு குதிரையின் பலம். ஹல்லேலூயா. அவன் நமக்கு தெரியும், அவன் ஸ்தோத்திரம் உலக பிரகாரமாக அவன் பணபலம், அவன் ஸ்தோத்திரம் அதிகமாக உலக மேன்மைகள், அவன் இதெல்லாம் ஆரோக்கியம், இந்த பலத்தை எல்லாம் பார்க்கிறவர்கள் அவர்களே தான் சிறந்தவர்கள் என்று சொல்லுவார்கள். அவர்கள் மேல் எல்லாரும் விருப்பப்படுவார்கள். ஆள்பலம், பணபலம், அவன் ஸ்தோத்திரமற்ற தகுதி, அவன் எல்லாம் இருக்கிறவர்கள் மேல். ஆனால் இங்கே வாசிக்கிறோம், கர்த்தர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிறார். ஹல்லேலூயா. அவன் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படுகிறது, அது உண்மைதான். ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆதலால் மனிதன் விருப்பப்படுகிறபடி நம்முடைய தேவன் விருப்பப்படுகிறவர் அல்ல. அடுத்து வாசிக்கிறோம், வீரனுடைய கால்களில் பிரியப்படார். அவன் ஒருவன் வீரனாக இருக்கிறான் அவன் என்று சொல்லும்போது, அவன் ஸ்ட்ராங் மேனாக இருக்கிறான் என்று பார்க்கும்போது, உலக பிரகாரமாக நமக்கு எல்லாருக்கும் அவன் மேல் ஒரு பிரியம் உண்டு. ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன். ஹல்லேலூயா. அவன் ஒரு வாரியர், அவன் ஸ்தோத்திரம் ஒரு சோல்ஜர், ஒரு வீரன். அவன் மேல் ஹல்லேலூயா அந்த ஆர்மி ஃபோர்ஸஸ் எல்லா ஃபோர்ஸ்ல எல்லாம் உட்பட்டு நிற்கிறவங்க, அவங்களிடத்துல எல்லாருக்கும் பிரியம் இருக்கும். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவங்க தான் ஸ்தோத்திரம் வீரத்தோடு ஹல்லேலூயா செயல்படுறாங்க என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்கும். ஆனால் இங்கே வாசிக்கிறோம், வீரனுடைய கால்களில் அவர் பிரியப்படுகிறது இல்லை. ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தர் யார் மேல் பிரியமாயிருக்கிறார்? தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். இந்த நாட்களிலே உயர்விலையும் தாழ்விலையும், செழிப்பான காலத்திலேயும் வறட்சியான காலத்திலேயும், வியாதியிலேயும் ஆரோக்கியத்திலேயும், எல்லா நேரத்திலேயும், எந்த சூழ்நிலையிலையும் தேவனுக்கு பயப்பட்டு நம்ம வாழ்கிறோமா? நம்ம எங்கே இருந்தாலும், வீட்டில் இருந்தாலும், ஹாஸ்டலில் இருந்தாலும், காலேஜில் இருந்தாலும், போகிற வருகிற யாத்திரைகளில், சர்ச்சில், வெளியே, உலக பிரகாரமாக உலக மக்களோடு ஈடுபடுகிற நேரங்களில், நம்முடைய ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போதெல்லாம் தேவ பயம் நமக்குள்ளே இருக்கிறதா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். தேவனிடத்திலே பட்சபாதம் இல்லை. பட்சபாதம் இல்லாமல் நியாயம் விதிக்கிறவரை, நியாயம் செய்கிறவரை நம்ம பிதா என்று கூப்பிடுகிறோம். அதனால் நம்முடைய இந்த பூமியில நம்ம வசிக்க நாட்கள் பயத்தோடு செஞ்செடுத்து கொள்ள வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார். பிரியமானவர்களை, எப்போது தேவனுக்கு பயப்பட்டு வாழ்வோமாக. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய அன்பிற்கு இணையே இல்லை. அவர் அநாதி சிநேகத்தால் நம்மை நேசித்த தேவனாகிய கர்த்தர் தாயை விடவோ, தந்தையை விடவோ, சகோதர சிநேகத்தை விடவோ, எல்லா அன்பை விட மிகவும் பெரியது நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய அன்பு. ஹல்லேலூயா. ஆனால் அதே நேரத்தில் அவர் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசமாக இருக்கிறவர். ஹல்லேலூயா. அவருக்கு நம்ம பயப்பட்டு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி ஒவ்வொரு நாளும் அந்த தேவனை பிரியப்படுத்தி வாழ வேண்டும். மட்டுமல்ல, தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல், இங்கிலீஷ் பைபிளில் வாசிக்கிறோம், put their hope in his unfailing love. கர்த்தருடைய அன்பிலே நிலை நிற்கிறவர்கள்
இருக்கிறவர்கள், கர்த்தருடைய கிருபைக்காக ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் தேவ சமூகத்தில் காத்திருந்து தேவ கிருபையை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் வாழ்வுமாக கர்த்தர் நம்மை பிரியமாயிருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே தேவன் நம்மை பிரியப்படுகிறதற்காக ஆமென் ஸ்தோத்திரம். குதிரையின் பலம் தேவையில்லை, நம்ம வீரனாய் இருக்க வேண்டும். உலக பிரகாரமான மக்களைப் போல ஆள்பலம், பணபலம், ஆரோக்கியம் எல்லாம் இருந்தாதான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்ம பிரியப்படுவார் என்றில்லை. ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவனுக்கு பயப்பட்டு வாழ்வோமாக, தேவனுடைய கிருபைக்கு காத்திருப்போமாக. கர்த்தர் நம்ம பிரியமாயிருப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஜெபிப்போம். இயேசுப்பா ஸ்தோத்திரம். எங்களை அளவில்லாமல் நேசித்து வழி நடத்துகிறார் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளிலே நீர்களுக்கு தந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, ஹல்லேலூயா. உமக்கு பயந்து உடைய கிருபைக்கு காத்திருந்து அப்போ ஒவ்வொரு நாளும் உடைய பிரியம் அப்போ எங்களோடு கூட இருந்து அப்போ உடைய சித்தத்தை நாங்கள் செய்து உண்மை பிரியப்படுத்தி வாழ எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தாவே தேவனிடத்திலே நம்பிக்கையாக இருந்து அப்பா ஸ்தோத்திர வழிகளை செவிப்படுத்தி உமக்காக நாங்கள் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்கள் மேல் பிரியமாக இருந்த ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். மனிதர்களை பிரியப்படுத்துகிறவர்களாக அல்ல, கூட இருக்கிறவர்களை பிரியப்படுத்துகிறவர்களாக அல்ல, தேவனை பிரியப்படுத்தி வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். May God bless you all.